போர்த்தொழில் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் நடக்கிற கொடூரமான ஒரு கொலை, அதை விசாரிக்கிறதுக்கு வர ஒரு போலீஸ் அதிகாரி, அவரோட அசிஸ்டன்ட், இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸும் ஹூ இஸ் த கில்லர், ஹூ இஸ் த சைக்கோ கில்லர், பேட்டர்னில் கொலை பண்ணுற அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அனுபவமிக்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகிற சரத்குமாரும், அனுபவம் இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் வர ஒரு போலீஸ் அதிகாரியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேஸை எப்படி முடித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் 2010 நடக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் சிசிடிவி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே காமிக்கல. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரயில்வே கேட் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனும் அவங்க கொலை நடக்கும்போது அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு தெர்மோமீட்டர்லாம் வச்சு பார்ப்பாங்க. அந்த சீன்ஸாக இருக்கட்டும். இந்த படத்தில் டான்ஸு கிடையாது, ஃபைட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்ல செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் சீன்ஸு வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை மிஸ் பண்ணாத பாருங்கள். இருக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தால் கூட போதும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஒரு 3 கப்புள்ஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிற புரிந்துணர்வு இல்லாமல் நடக்கிற சண்டைகள் மூலமாக அது டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அது பிரிஞ்சாங்களா சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு அப்ளிகேஷன் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் செம்மையாக இருக்கும். 2வது விதார்த் நான் அப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டேன், இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் நான் கடன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீன் 3 சீனும் சூப்பராக இருக்கும். இதில் ஃபுல்லாகவே கான்வர்சேஷன்ஸ் ஓடிட்டான படம் தான். ஸோ ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமை இருந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். வேறு லெவல் படம், மிஸ் பண்ணாது பாருங்கள். டாடா இந்த படத்தை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் இது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை அப்படின்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், ஒரு குழந்தை எப்படி அப்பா வளர்க்குறாரு அம்மாவாக இருந்து அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல முடிக்கலாம். அந்த மாதிரி தோள்பட்டியில் படுத்துட்ருக்கோம் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சீனில், கிளைமேக்ஸ் சீனில் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க. செம்ம சீன் அது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா கவினோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பாக்யராஜ் அவர்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் வர 2 கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரேக்கப் சீன் இருக்கும். அந்த சீனை கவின் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அந்த ஃபோட்டோ வச்சு முடிச்சிருப்பார். அந்த சீனுமே சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு அவுட்டிங் சீன் இருக்குது, அந்த சீன் சூப்பராக இருக்கும். ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும், அந்த சீன் சூப்பராக இருக்கும். டைலாக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துருக்கூடாது அப்படின்னு சொல்கிற சீன் கவின் எழுதுனது. அந்த சீனும் சூப்பராக இருக்கும். காதல்லையோ கல்யாணத்துலேயோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அது கடைசியில் சேரும் அப்படின்றது தான் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் கணேஷ் கே பாபு சொல்ல வந்திருப்பார். ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் இந்த படத்தில். வேறு லெவல் படம், மிஸ் பண்ணாது பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் 2023. பார்க்கிங் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் 2 குடும்பம். கீழ் மாடியில் எம்எஸ் பாஸ்கர் குடும்பத்தோடு இருக்கார். மேல் மாடியில் ஹரிஷ் அவரோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபோட இருக்கார். ஹரிஷ் ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக பைக்கு செயல்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்குறாரு. அந்த வீட்டில் இருக்கிறது ஒரு பார்க்கிங்கு. அந்த பார்க்கிங்கில் அந்த காரை அவர் நிறுத்த போக அது பக்கத்தில் இருக்கிற அவர் எம்எஸ் பாஸ்கர் பைக்கு கூட நிறுத்த முடியாத ஒரு நிலைமை வர, ஒரு கட்டத்தில் பைக்கும் காரும் உரைச்சி ஒரு கீறல் வர, அந்த கீறல் சண்டையாக வெடிக்க, அந்த வெடிக்கிற சண்டையில் எம்எஸ் பாஸ்கர் புதுசாக ஒரு கார் வாங்க, அந்த 2 காரில் எந்த கார் பார்க்கிங்கில் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியாமல் சண்டை போட, அது ஈகோ கிளாஷாக மாறி சண்டை நடக்க, 2 வில்லனாக மாற, 2 ஹீரோவாக மாற, அடிச்சுக்கின்னு போனதுக்கு 2 பேரும் கடைசியில் யார் அந்த பார்க்கிங்கை பிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கிட்டத்தட்ட ஐயப்பன் கோஷையும் டிரைவிங் லைசன்ஸையும் போட்டு வச்ச மாதிரி படம். வேற லெவல். சித்தா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையை அவ்வளோ சொல்ல முடியாது, நம்ம சென்சிட்டிவான படம். ஸோ ஒரு சீன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு தோள்பட்டை மேலே ஏற்றி வச்சு ஒரு சாமியை காமிச்சிட்டு இருப்பார். அவர் அந்த சாமியவே அந்த பொண்ணை தான் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்தால் அந்த குடும்பம் ஒரு எமோஷனல் ட்ராமாவை எப்படி ஹேண்டில் பண்ணும், அதுலேருந்து எப்படி வெளில வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. சைல்ட் சேஃப்டி, குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேரண்ட்ஸுக்கு நல்ல மெசேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாத பாருங்கள். ரொம்ப முக்கியமான படம் இல்லை, கிட்டத்தட்ட பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.